கார்த்திக் சார் வணக்கம். சார் வணக்கங்க. நியூஸ் வணக்கம். தமிழ் ரிப்போர்ட்டர் பேசுறேன், சக்தி. அதாங்க சார், அதாங்க தெரியுதுங்க சார், தெரியுதுங்க. ஓகே ஓகே. நேற்று போயிட்டு வந்தீங்களா? என்ன 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 சொன்னாரு? என்ன விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? சார் அதெல்லாம் அதாங்க சார் போயிட்டு வந்தேங்க சார். ஓகே ஓகே. பார்த்தாருங்க பாப்பா. அதாவது எங்கள் தம்பி மிஸ்ஸஸ்கிட்ட குழந்தைங்கள ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுங்க சார். இப்போ போனோடனே ஃபர்ஸ்ட் நான் இங்கே கூப்பிட்டு நான் ஆறுதல் கூறுறதே ரொம்ப தப்புமா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை மன்னிச்சுக்கணுமா அப்படின்னாருங்க. ஓகே ஓகே. அப்படி சொல்லிட்டு கண் கலங்கிட்டு தான் அப்புறம் பேச ஆரம்பிச்சாருங்க. நான் என்ன அங்கே வந்து உங்களை நேரில் பார்க்கறது தான் மேம் அது முறை. நான் இங்கே கூப்பிட்டுருந்தேன்னு என்னை ஃபர்ஸ்ட் மன்னிச்சுக்குங்க அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாருங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்கண்ணா. ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அவரோட செயல்பாட்டிலே தெரிஞ்சதுங்கன்னா பாப்பாவை ரெண்டு கையை பிடிச்சி முட்டி போட்டு என்னை மன்னிச்சுக்கமான்னு சொன்னாருங்க. அப்படியா? யார் பிடிச்சி? எங்க தம்பி சார், மனைவியா தான். ஓ அப்படிச்சுக்குமா, என்ன வீட்டில் உங்க வீட்டில் அண்ணனா நினைச்சுக்குமா, உனக்கு தேவையான அத்தனை உதவியும் நான் செஞ்சு தரேன். ஓகே. குழந்தைங்க படிப்பு செலவு எல்லாம் பண்ணி தந்துடுறேன். ஓ பாப்பா தையல் மிஷின் கேட்டிருந்தாங்க, உனக்கு நாளைக்கே தையல் மிஷின் வந்துருமா. என்னை உங்க வீட்டில் ஒருத்தனை நீ நினைச்சுக்குமா, உனக்கு காலம் உனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க குழந்தைங்களுக்கு பாப்பாங்களுக்கு. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காரு இன்சூரன்ஸ்? மெடிக்கல் இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு 5000 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். ஓ அப்படி போட்டிருக்காரா? ஆமாங்கண்ணா. அது அப்படி அப்டேட் ஆயிக்குங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. பாப்பா குழந்தைங்க 2 பேர்த்துக்கும். அப்படிங்களா? அப்புறம் ஆமாங்கண்ணா. அப்புறம் பாப்பா குழந்தைங்க 2 பேர்த்துக்கு எஜுகேஷன் அதுங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்காருங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் மாசம் 5000 ரூபாய் பாப்பா அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி கொடுத்துட்டாங்கண்ணா. ஓ ஓகே. அதில் பாப்பா லைஃப் டைமுக்கு அதை இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்கண்ணா. அப்படி சொல்லியிருக்காரு. ஆமாங்கண்ணா ஆமாங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த உதவினாலும் மாவட்ட டச்லேயே இருங்க, உங்களுக்கு எது வேணும்னாலும் அவர்கிட்ட சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காருங்கண்ணா. ஓ சரி ரைட் ஓகே. அதான் சரி, எப்படி என்ன போயிட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? ஏன்னா நீங்க பேட்டி தர மாட்டேன்றீங்க. சரி அதனாலதான் நான் இல்ல அதனால இப்ப இல்ல போயிட்டு வந்துட்டேங்கண்ணா. பாப்பா அவங்களுக்கு முழுக்க நான் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்கண்ணா. ஓகே ஓகே. தம்பி ஒய்ஃபுக்கும் எங்க குழந்தைங்களுக்கு முழுக்க அவரு நான் கேரண்டியா இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கண்ணா. அவரை நேர்லயே பார்த்து சொல்லிட்டாரு. நேர்லயே பாத்துருக்காருங்கண்ணா. நானும் எங்க அப்பா போனாங்கன்னா எங்க என் பசங்க 2 பேரு, அப்புறம் தம்பி சம்சாரம், தம்பி குழந்தைங்க 2 பேரு. ஓ ஓகே. ஒரு 1/4 மணி நேரம் மேல பேசியிருப்பாருங்க. ஓ சூப்பர். 1/4 மணி நேரத்துக்கு மேல பேசியிருப்பாங்க. நாங்க தான் 4வதோ 3வதோ நாங்க போனாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. காலையிலேயே ஃபர்ஸ்ட்ல அப்புறம் பார்த்துட்டு பேசிட்டு தைரியமா இருக்குமா, உனக்கு நான் துணையா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. என்னை என்னன்னா நினைச்சுக்க, உனக்கு தேவையான அனைத்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். பாப்பாட்ட தான் எல்லாமே பாப்பாவுக்கு உறுதி கொடுத்துருக்காருங்க. ஓகே சார் ஓகே. அதை பத்தி தான் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். கண்டிப்பா, ஏன்னா ஒரு செய்தியா பதிவு பண்ணலாம். நான் போயிட்டு வந்திருக்கேங்க, என்ன செய்தியா பதிவு பண்ணலாம். நன்றி. இந்த ஆடியோ இருக்கு, நான் ஆடியோ வச்சு பண்ணிக்கலாங்க. நீங்க பண்ணலாங்கண்ணா, தாராளமா. ஏன்னா நீங்க பேட்டி கொடுக்க மறுக்கிறீங்க, அதுக்காக தான். இல்லைங்கண்ணா, போன டைம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பண்ணி விட்டாங்கண்ணா. நான் வந்துட்டுங்கண்ணா, எனக்கு என் தம்பி குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் முன்னால நின்று எல்லாமே பண்ணி கொடுத்தாங்கண்ணா. கடைசியில பார்த்தா நம்மளை போட்டு ரொம்ப நோக்க வச்சு விட்டாங்கண்ணா. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை. 2வது வீட்டில் இருக்க ஒரே ஒரு அது பொண்ணுங்கண்ணா. அந்த பொண்ணு முன்னால நின்று ஏதாவது பேசினா அந்த பொண்ணு ஏதாவது போட்டு ட்ரோல் பண்ணாங்கன்னா ரொம்ப இருக்கிற வேதனையில ரொம்ப சங்கடமா போயிருந்துட்டு தான் அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டேங்கண்ணா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரிங்கண்ணா. நல்லது. அவங்களுக்கு ஏன்னா தம்பி போயிட்டாங்கன்னா, தம்பி குழந்தைங்க வச்சு நம்ம என்னங்கண்ணா பண்ண முடியும்? இப்போ படிக்க வைக்கிறதுல இருந்து அதுக்கு செலவுங்களுக்கு நம்ம என்னங்கண்ணா பண்ண முடியும்? அவர் உறுதி கொடுத்துருக்காங்க, உனக்கு அண்ணா நான் என்ன பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. உள்ளத்துல இருந்து உறுதியா சொல்லியிருக்காருங்க. சரி அந்த மாதிரி அவர் பண்றாருங்கண்ணா. பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே உறுதியா சொல்லியிருக்காரு. நம்ம கூட இருந்து தான் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுங்கண்ணா. ஓகே கண்டிப்பா நீங்க பேசுற ஆடியோ இருக்கு, அந்த ஆடியோ வச்சு நான் போட்டுக்கிறேங்க. சரி கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.